பிரைஸ் லார்டுங்க. இன்னைக்கு வாலிப பிள்ளைங்களுக்கான ஒரு குட்டி மெசேஜ். அது தேவனுடைய வார்த்தையை வைத்து. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். அது இங்கிலீஷ் வேர்ட்ஸில் அழகாக வரும். மை லவர் இஸ் மைன், ஐ எம் ஹிஸ் அப்படின்னு வரும். ஸோ என் நேசர் என்னுடையவர் அப்படி தானே. உங்கள் லவ்வராக இருக்கிறவங்க யாருன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. உலக மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். தயவு செய்து மனுஷனை நீங்கள் நம்பி லவ்வராக ஏற்றுக்கொள்ளாதீங்க. கர்த்தருடைய சித்தத்தின்படி நடந்தால் உங்களுக்கு செழிப்பு. எடுத்துக்காட்டாக நம்ம யாரை பார்க்கலாம்னா லோத்தை பார்க்கலாம். ஆபிரகாமும் லோத்தும் தேசத்தை விட்டு புறப்படுறாங்க கர்த்தர் சொன்னபடி. ஆனால் லோத்தை பாருங்க, தன்னோட சுய சித்தத்தின்படி அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா அவர் செலக்ட் பண்ணுறாரு. சோதோம் குமரா பட்டணம் செழிப்பாக இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் செலக்ட் பண்ணுறாருங்க. ஆனால் லாஸ்ட்டு சோதோம் குமரோட பட்டணத்தை அந்த நிலைமை யோசிச்சிங்களா, அழிந்து போயிட்டுங்க. அது போல தான் நீங்களும் நினைக்கலாம், இவங்க என்ன நல்லா பாதுகாப்பாங்க, நல்லா வச்சுருப்பாங்க, நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இல்லைங்க, கர்த்தருடைய சித்தத்தின்படி நடந்த ஆபிரகாமை போல நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி இந்த லவ்வரை, பரிசுத்த வேதாகமத்தை, இந்த வார்த்தையை, தேவனை நீங்கள் ஏற்றுக்கொண்டு லவ்வராக நடக்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. மனுஷனை நம்பி இந்த தேவனாகிய நேசரை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இழந்து போயிடாதீங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த நாட்களில் நீங்கள் மனுஷனை நம்பி லவராக ஏற்றுக்கொள்ளாதீங்க. இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நடந்தீங்கன்னா உங்கள் வாலிப பிராயத்தில் முடிவு பரியந்தமும் ஆண்டவர் உங்களை நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.